பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல வர கெஸ்ட் எல்லாமே ஒன்று பண்றாங்களே, இதுல ஏதோ ஒன்று இடிக்குதே அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நமக்கு தோணுது. அது என்ன ஏதுன்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக் போட்டுருங்க கைஸ். எல்லா வீடியோலையும் கேட்குறீங்க, சில பேர் பார்க்குறீங்க, போடாமல் பார்க்குறீங்க. போட்டுட்டு வீடியோ பார்த்தா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு பக்கம் 3 கெஸ்ட் இன்னும் வரல. லைவ்ல இப்போ தீவிரமான ப்ரிப்பரேஷன் இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு. லைவ் அப்டேட் இதுதான், ஓகேவா? இதுல குறிப்பா பார்வதி மற்றும் திவ்யாக்கான வேவ் லென்த் ஆரம்பமே முட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கு. இதுல நிறைய பிரச்சனைகள் வரப்போகுதுன்ற மாதிரி இனிஷியல் தாட்ஸாவே தெரியுது. மேனேஜர் அசிஸ்டன்ட் மேரேஜ் இந்த டாஸ்கை உருப்படியா போதா இல்லையான்றது இவங்களோட பிஹேவியர்ஸை வச்சுதான் வரப்போகுது அப்படின்றதான் ஹைலைட். ஓகே, இந்த ப்ரோமோல ஃபர்ஸ்ட் வாட்டர்மெலன் ஸ்டாரை கூப்பிட்டு, சார் வெளியே எல்லாம் வாட்டர்மெலன் ஸ்டார், உடனே ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார் சார் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. நம்ம நேற்று நைட்டு சண்டை வந்த சாண்ட்ராக்கு இதை கொஞ்சம் அவங்களுக்கு காண்டாகும். ஏன்னா கிச்சன்ல இருந்து தானே இந்த ஒரு சம்பவம் நடக்குது. நேற்று எனக்கு கிரிஞ்சு பிடிக்கல, பேட் கேரக்டர்னு ஏகப்பட்ட சண்டைகள்லாம் நடந்துச்சுல. இதுல இந்த இடத்துல அவங்க சொல்லும் போது அங்க இடத்துல சாண்ட்ராவோட ஃபேஸை பார்க்கணும், பயங்கர அப்செட்ல இருப்பாங்க போல இருக்கு. இன்னொரு பக்கம் வெளியே வாட்டர்மேன் எல்லாத்துலயும் உங்க ஸ்டிக்கர் தான் மாட்டுறாங்க. அதான் தர்பூசணி எல்லாம் உங்க ஸ்டிக்கர் ஒட்டி உட்கார வச்சிருக்காங்க. சார் எல்லா இடத்துலயும் தர்பூசணினாவே நீங்க தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, அதுல குறிப்பா உங்க ஷோல்டர்ஸ்லாம் இப்படி 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 பண்றீங்களே அப்படின்ற மாதிரி பிரியங்கா ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணுவாங்க. மற்றவங்களை கலாய்க்கும் போதும் சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களே, இது பாடி லாங்குவேஜா மற்றவங்களை மார்க் பண்ற மாதிரி தான் இருக்கும் அது அவங்க பண்றது. அப்படி பண்ணிட்டு என்ன சொல்றாங்க, இப்போ ஜிம் மாஸ்டர்ஸ் வாசல்லாம் கூட உங்க போஸ்டர் தான் இருக்கு. தர்பூசணி ஜிம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்களாம் போல. ஸோ அந்த தர்பூசணி ஜிம்முன்னு வச்சுட்டதுக்கு அப்புறம் எத்தனை பேர் அந்த ஜிம்முக்கு போனாங்கன்னு இருக்குல்ல, அந்த அளவுக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்றாங்க. ஸோ வந்திருக்கிற 3 கெஸ்ட்டுமே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா பண்றாங்க. இந்த ப்ரோமோல வாட்டர்மெலனை ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்றது தெரியுது. வாட்டர்மெலனை ப்ரொமோட் பண்ணா யாருக்கெல்லாம் காண்டாகும்? ஒரு பக்கம் சாண்ட்ராக்கும் பிரஜனுக்கும் திவ்யாக்கு இவங்களுக்குலாம் செம காண்டாகும். ஏன்னா நேற்று இவங்க தானே கொஞ்சம் கடுப்புல இருக்காங்க, இவங்களுக்கு காண்டாகும். இங்க ப்ரொமோட் பண்றதை பார்க்கும்போது இவங்களுக்குலாம் காண்டாகும். ஸோ ஒரு பக்கம் ஸ்டிக்கரு இது எல்லாமே இருக்கு சார் அப்படின்னும் போது, அடுத்து மெய்யழகன் காம்போ இருக்குல்ல, அந்த மெய்யழகன் வினோத் மற்றும் திவாகரோட காம்போ, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் பாடுங்க சார் 2 பேரும் நம்போது, முஸ்தப்பா முஸ்தப்பா டோன்ட் வரி முஸ்தப்பா அந்த பாட்டை பாட வைக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த திரும்ப கிரியேட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங்கை வர வைக்கிறதுக்கான முயற்சி பிரியங்கா பண்ண ட்ரை பண்றாங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலா சேனல் என்ன ட்ரை பண்றாங்கன்னா, இவங்களை மேலே ஏற்றி விட்டு உள்ள ட்ரிகர் பண்ண வைப்போம். திவாகரையும் பார்வதியும் மேலே ஏற்றி விட்டு வீட்டுக்குள்ள ஒரு சண்டையை மூட்டி விடலாம், வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனையை மூட்டி விடலான்ற மாதிரி சேனல் திங்க் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ஒன்று, அதனாலதான் திவாகரை இப்படிலாம் சில விஷயங்கள் பண்றாங்க. அது கிளியர் கட்டாவே தெரியுது. ஏன்னா இந்த வாட்டர்மெலன் கிரிஞ்சுன்ற பிரச்சனையா இருக்கட்டும், இதை சொன்னோடனே இவங்க ஐ பேர்த்தறதா இருக்கட்டும், இதெல்லாமே கிளியரா பர்ஃபெக்டா தெரியுது. ஓகே, இதுல முஸ்தபா சாங்கை பாடிட்டு 2 பேர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். இது அவங்களுக்கு தெரியாம இருக்கிற வரையும் தான் அது நேச்சுரலா இருக்கும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது நேச்சுரலா இருக்கு, இவங்க எல்லாமே அன்வான்டா பண்ற மாதிரி இருக்கும்னு ஒரு ஃபீல் கொடுக்கும் நான் சொல்லிருந்தேன். இப்போ எல்லாமே அன்வான்டா தான் ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கு. இதை பத்தி இங்க 2 பேர் பண்ணாங்கல்ல, பிரியங்கா பண்ணாங்களே, நேத்து நைட்டே டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. கானா வினோத்தும் திவாகரும் பேசும்போது அப்ப சொன்னாரு, நம்மளோட பேர் பயங்கர ஹிட்டாம்பா, வேற லெவல் ரீச்சாம். ஸோ நம்ம திரும்ப அந்த மாதிரி பழைய மாதிரி பண்ண ஆரம்பிக்கலான்ற மாதிரி வினோத் போய் பேசுவாரு. அப்ப என்ன சொல்லுவாரு, நீங்க பாடி ஷேம்லாம் பண்ணாதீங்க, என்ன திட்டாதீங்க, பாடி ஷேம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றத திவாகர் சொல்லிட்டு இருந்தார் நேத்து. அதெல்லாம் பண்ண வேணா, கொஞ்சம் விட்டு கொடுத்தல, நான் ஒன்று சொல்றேன் நீ ஒன்று சொல்லு, விட்டு கொடுத்து நம்ம அந்த காம்போவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல ப்ரோ இல்ல இப்படி பண்ணா அது நேச்சுரலா இருக்காது, அது நேச்சுரலா வந்தாதான் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், இது எல்லாமே பிளான் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி திவாகர் பேசியிருப்பார் நேற்று நைட்டே கானா வினத்துக்கிட்ட. இல்ல நம்ம பார்த்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல வேவ் லென்த் வர்றதுக்கான முயற்சிகள் தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப கானாவின திவாகர் கூட போயிட்டு அந்த திரும்ப அந்த ட்ராக் எடுத்துன்னு வரலாம்னு முயற்சி பண்றாரு. பட் அது பழைய மாதிரி ட்ரெண்ட் ஆகுமா அப்படின்றது கேட்டீங்கன்னா இல்ல, வாய்ப்பு இல்லை. ஏன்னா காலைல கூட நிறைய இடங்கள்ல கானாவின திவாகருக்காக பல இடங்களில் போய் பேசுறதை பார்க்க முடிஞ்சு. இதெல்லாம் போய் நிற்கும் போது சம்திங் ஃபிஷி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, அடுத்து மஞ்சரி. ஸோ இவங்க காஸ்டியூம் கரெக்டா சூஸ் ஆயிருக்குல, அந்த தொப்பி போட்டு குக்கிங் காஸ்டியூம். உடனே இல்ல மேடம், எனக்கு எல்லா காஸ்டியூம்லயும் நான் ஹேண்ட்ஸமா தான் இருப்பேன், சூப்பரா இருப்பேன், ஐ எம் த சூப்பர் காய், சூப்பர் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி. ஆனா திவாகருக்கு இருக்கிற கான்பிடென்ட்ல நமக்கு கொஞ்சம் இருந்தா கூட அந்த அளவுக்கு தைரியமா இருக்கலாம் மக்களே. சரியான கான்பிடென்ட், வேற லெவலா இருக்காரு, வேற மாதிரி. அடுத்து இவங்க என்ன சொல்றாங்க, லவ் பண்ண தெரியுமா, லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பிரியங்கா கேட்கிறேன். இது என்ன கேள்வி பிரியங்கா? அவர் அக்காவையும் லவ் பண்ணுவார், தங்கச்சியும் லவ் பண்ணுவார், எல்லாரையும் லவ் பண்ணுவார், உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி தான். இல்ல நான் நிறைய பேர் லவ் பண்ணிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொன்ன உடனே பிரியங்கா, பாத்தீங்களா வெக்கத்தை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு.
ஸோ ஆக்சுவலாக உள்ள போகிற ஒயில் எக்ஸ் கண்டஸ்டன்ஸுமே இவங்க 2 பேரையும் ப்ரொமோட் பண்ண, ஒன்று இவங்களை அடிக்கணும் இல்லை அவங்கள ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பண்ண போறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ அப்படிதான் இதாகுது. ஸோ அந்த ஸ்டார்ஸ் கூட அவங்களுக்கு போயின்னா ஆச்சரியப்படுறதுக்குல பார்ப்போம். அதை தாண்டி ஏகப்பட்ட சண்டைகள் ட்விஸ்ட்ஸ்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்க போகுது. ஏன்னா ஒரு பக்கம் இப்போதான் அந்த ஆரம்பிச்சு விக்ரமுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பதவி கொடுத்துருக்காங்க. சொல்லிடுறேன், என்டர்டைன்மெண்ட் மேனேஜர். என்னடா ஒரு வெஷல் வாஷிங் தானே, என்ன அந்த கோட்டு கொடுத்துருந்தாங்கன்னு நினைச்சேன்ல, என்டர்டைன்மெண்ட் மேனேஜர்ன்றதால தான் கோட்டு கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். இப்போதைக்கு தான் அந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா போற மாதிரி தெரியல. ஆனா சண்டைகள் வரும் அப்படின்றது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து நிறைய இம்பார்ட்டன்டான சம்பவங்கள், நேற்று நைட் லைவ் அப்டேட் விட்டதா இருக்கட்டும், இப்ப லைவ்ல நடந்த சின்ன சின்ன அப்டேட்லாம் அடுத்தடுத்து வரும். தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. பை கைஸ்.